This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூண்டு நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம குழம்புலையோ இல்லை வேறு ஏதாவது முறையிலையோ நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், செரிமானத்துக்கும் நல்லது. பூண்டு எப்போவுமே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். பூண்டு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இப்போ அந்த பூண்டை வச்சு தான் இந்த பூண்டு குழம்பு பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் 1 கப் வெள்ளைப்பூடு நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடு நம்ம எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் அதிகமாக தான் சேர்க்கணும், குறையா சேர்த்துறாதீங்க. கூட 1 கத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு இந்த எண்ணெயிலே வதங்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஓரளவு வதங்கியிருக்கு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 கப் பூடு, 1/4 கப் வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே முதல்ல நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடு இப்போ நம்மளுக்கு 3/4 தான் வதங்கியிருக்கு, இன்னும் நல்லா அது வதங்கணும். அதனால் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. வெள்ளைப்பூடு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கணும். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் புளி சேர்த்துக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய லெமன் சைஸு புளி ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சு. அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு நம்ம திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கணும். இது நம்ம இப்படியே சேர்க்கும் போதே குழம்பு உடனே திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த மசாலாவோட எல்லாமே வாசனை எல்லாமே போகணும். நம்மளுக்கு வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை கொதிக்க வைக்கணும். மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம். பாருங்கள், குழம்பு கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்பப்போ அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காக இருக்குது. இந்த குழம்பு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம ஊருக்கு எங்கேயோ போகிறோன்னா கூட
இந்த குழம்பு வந்து செஞ்சு கொண்டு போகலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கடைசியாக இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஜிஎஸ்வி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.